கசப்பான வேர், பாவ எண்ணங்கள், சிந்தனைகளில் பாவங்கள், இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஒன்றொன்றாக மாற வேண்டும். ஆண்டவன் நமக்குள்ளாக அவர் தங்கி நமக்குள்ளாக இருந்து அவருடைய செய்கைகளை செய்ய நாம் இன்றைக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு இடமாக நம்முடைய ஆத்மா இருக்கும் பொழுது அவர் வந்து நின்று நமக்குள் ஆளுகை செய்து பெரிய பெரிய காரியங்களை நமக்குள் இருந்து அவர் செய்ய ஆசைப்படுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு இடத்தை கொடுங்கள், அவரை உள்ள வர விடுங்க. அதே போல் அவர் வந்து வாசம் செய்து எல்லா காரியங்களும் செய்வதற்குரிய நற்கிரியை நமக்குள்ளும் காணவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை மனதிலே நாம் வைத்து ஆண்டவரை நாம் நமக்குள் பெற்றிருக்கிற நாம் அவர் நமக்குள் வாசம் செய்து எல்லா கிரியைகளும் செய்வதற்கு நம்ம தகுதியுடையவர்களாக இருந்து அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதாங்க இன்றைக்கி நமக்கு நற்செய்தி. ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து எல்லா காரியங்களையும் செய்வதே ஒரு பெரிய மனுகுலத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.